என்னங்க எல்லாமே அறிவுரையா சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆன்மீக கருத்தா சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? மன்னிச்சுங்க, மனசுல பட்டது தான் சொல்ல முடியும். சரி, இப்போ 4வது வீடியோவா ஒரு சின்ன கதையோட முடிப்போம். கொஞ்சம் நகைச்சுவையோட அந்த கதையை முடிப்போம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவனுக்கு திருமண வயதுல ஒரு பொண்ணு இருந்தது. நிறைய நிலம், வீடு, சொத்து நிறையா எல்லாம் இருந்தது. நகை, ஆபரணம், அது இதுன்னு எல்லாமே நிறைய இருந்தது. ஆனா அவனால அவனுடைய மகளுக்கு ஒரு நல்ல மருமகனை தேர்ந்தெடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதுல ரொம்ப நாளா ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. கடைசியா முடிவு பண்ணி அவன் ஒரு செயல் திட்டத்துக்கு கொண்டு வந்தான். என்ன செயல் திட்டம்னா, அவனுடைய நிலத்துல ஒரு 2 ஏக்கர்ல ஒரு பெரிய குளம் வெட்டி அந்த குளத்து நிறைய தண்ணியை பாய்ச்சி அந்த தண்ணியில நிறைய விஷப்பாம்புகளை விட்டு யார் ஒருத்தர் உயிரையும் பணையம் வைத்து தன்னுடைய பொண்ணையும் தன்னுடைய சொத்துக்களையும் பாதுகாப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த குளத்துல நிறைய தண்ணியை பாய்ச்சி அந்த தண்ணிக்குள்ள நிறைய விஷப்பாம்புகளை விட்டு ஊர் முழுக்க தண்டோரா போட்டு ஒரு செய்தி சொன்னான். அந்த செய்தி என்னன்னா, யார் ஒருத்தங்க குளத்தினுடைய இந்த கரையில குதிச்சு அந்த கரைக்கு நீந்தி வராங்களோ அவங்களுக்கு தன்னுடைய பொண்ணையும் கட்டி கொடுத்து தன்னுடைய சொத்துக்களையும் கொடுத்துட்றதா வாக்களிச்சிருந்தான். தண்டோரா போட்டு சொல்லிட்டான். ஊர் ஜனமெல்லாம் சூழ்ந்து வந்து அந்த குளத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள விஷப்பாம்புகள் நெளிஞ்சிக்கிட்டு இருக்கு. யாருக்கும் குதிக்க மனம் இல்லை. ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. திடீர்னு 3வது நாள் ஒருத்தன் குதிச்சுட்டான். குதிச்சு வேகமா நீந்தி 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 அந்த கரையை வந்து சேர்ந்துடுறான். அவன் வாலிபனாவும் இருக்கான். அதனால அந்த பெரிய பணக்காரர் என்ன முடிவு பண்றாரு, தன்னுடைய சொத்து தன்னுடைய பொண்ணையும் இவங்கிட்டே ஒப்படைச்சிடணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்ககிட்ட போய், ரொம்ப சந்தோஷம்பா, என்னுடைய சொத்தையும் என்னுடைய பொண்ணையும் உங்ககிட்டே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, போயா அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நானும் எல்லாரும் மாதிரி வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். யாரோ ஒருத்தன் என்னை பின்னாடி இருந்து பிடிச்சி தள்ளி விட்டான் குளத்துல. அவனை மட்டும் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா போதும், உன் பொண்ணு வேண்டாம், உன் சொத்து வேண்டாம், போயா அப்படின்னு சொல்லி பயத்தோடு போயிட்டான். அவ்வளோதான் கதை. நன்றி, வணக்கம்.